ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்க திருநெல்வேலி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை எலெக்ஷன்கள் இங்க நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக 1971, 1971, 1980, 1984, 1991, 2001, 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1967, 1989, 1996, 2006, 2016ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1962ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பிஜேபி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 16 முறை எலெக்ஷன்கள்ல 7 முறை அதிமுகவும், 3 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும், 5 முறை திமுகவும், 1 முறை வந்து பாஜகவும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஎல்எஸ் லட்சுமணன் அப்படிங்கிறவர் தான் போட்டியிட்டு 81,761 வாக்குகளும் 43.60% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 81,160 வாக்குகளும் 43.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அதாவது 0.3% வித்தியாசத்துல இந்த இடத்துல தோல்வி தழுவியிருக்காரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 வாக்கு, அதாவது 550 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு மக்களே. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக சார்பில் எஸ் மாடசாமி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 8,640 வாக்குகளும் 4.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் மீண்டும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி சார்பில் போட்டிக்கிட்டு 92,282 வாக்குகளும் 47.20% பெற்று மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி சார்பில் அவர் வந்து அதிமுக கூட்டணியோட தான் இணைந்து போட்டிட்டு இருந்தாரு. ஸோ அதனால மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி சார்பில் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதே ஏஎல்எஸ் லட்சுமணன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 69,175 வாக்குகளும் 35.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் தோல்வியை தழுவி இருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பி சத்யா அப்படிங்கிறவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 19,162 வாக்குகளும் 9.80% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருநெல்வேலி தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில எஸ் ஞானதிரவியம் அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 89,826 வாக்குகளும் 52.12% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 62,773 வாக்குகளும் 36.42% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பி சத்யா நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டு 8,713 வாக்குகளும் 5.06% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மறுபடியும் திமுக சார்பில் போட்டியிட்டு ராபர்ட் புஷ் அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 81,361 வாக்குகளும் 47.21% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இந்த இடத்துல 2ஆம் இடத்துல என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவர்கள் 59,596 வாக்குகளும் 34.58% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 3ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் இருக்காங்க. அதிமுக சார்பில் எம் ஜான்சி ராணி இன்னும் போட்டிக்கிட்டு அவங்க 14,239 வாக்குகளும் 8.26% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 17,156 வாக்குகளும் 9.95% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எந்தெந்த கட்சி இப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்க்க போறோம். அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 43.30%, 2019 46.42%, 2021 47.20%, 2024 8.26% மட்டுமே பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு மிக குறைவான வாக்குகளை வந்து அதிமுக அந்த இடத்துல பெற்றிருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட அலைன்ஸ்ல அவங்க இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் மிக அளவில் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா
2016 43.60%, 2019 52.12%, 2021 35.40%, 2024 47.21% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வச்சிருந்தாலும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாயனார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி சார்பில் இருக்க காரணத்தினால திமுகவால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா, திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் குடுத்தாரு. என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்க அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறாவிட்டால், கட்சிகளின் உறுப்பினர்கள், அதாவது கட்சிகளோட நிர்வாகிகளோட பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து அவரு எச்சரிக்கையா விடுத்திருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு எப்படி வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலிய பொறுத்தளவுக்கு திமுகக்கு ஒரு அனைத்து தொகுதியிலும் கைப்பற்ற வேண்டிய நிலைமையில வந்து அவங்க இருக்க காரணத்தினால, என்ன நடக்க போகுது, எப்படி பண்ண போறாங்க 2026 தேர்தல் அப்படிங்கிறத நம்ம உறுதியா பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.10%, 2019ல 5.06%, 2021ல 9.80%, 2024ல 9.95% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வந்து இவங்க சேகரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. இது வெற்றி பெறும் அளவிற்கு வந்து வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50% வாங்கணும். அதுக்கு வந்து நாம் தமிழ் 2026ல என்ன பண்ண போறாங்க, டபுள் டிஜிட் வாக்குகளை நோக்கி போறது மட்டும், ஏன்னா அவங்க தனிச்சு தான் போட்டிடுறாங்க அப்படிங்கறத அவங்க உறுதியா தெரிவித்த காரணத்தினால இந்த வாக்குகளுக்கு மேல ஒரு 2-3% தான் வரும். வாங்க பின்வருவதில் பார்க்கலாம். அடுத்து திருநெல்வேலி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்தலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களா 3,88,085 பேர் வந்து இந்த இடத்துல வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,46,684 ஆண்களும் 1,54,139 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 62 பேர் வந்து மூன்றாம் பாலினத்தவர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாக்காளர்களை ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பிரிச்சிருக்கோம். ஏன்னா ஏஜ் வைஸ் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஏஜ் வைஸ் கேட்டகரிஸ் வந்து பிரிஞ்சிருக்க காரணத்தினால 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 49,579 ஆண்களும் 52,099 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க மிடில் ஏஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 62,781 ஆண்களும் 65,971 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 34,324. அடுத்து நம்ம திருநெல்வேலி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த 8 தேர்தல்களில் இந்த தொகுதியில் வாக்கு சதவீதங்கள் எப்படி இருக்கு, வாக்குப்பதிவு சதவீதங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 1989 72.60%, 1991 61.90%, 1996 69%, 2001 53.10%, 2006 72.10%, 2011 76.70%, 2016 70%, 2021 70.20% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 72.30% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டேட்டா வச்சு பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 72.30% வாக்குகள் கண்டிப்பாக பதிவாகும். அதுவே வந்து 100% வாக்குகள் பதிவாகணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் கமிஷன் வேலைகள் செய்யணும். கண்டிப்பாக மக்கள் எல்லாம் 100% வாக்களித்து எலெக்ஷன் கமிஷனையே ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து திருநெல்வேலி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக கூட்டணி சார்பில் பாஜக நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் நிற்பாரு. ஸோ அப்படி என்னாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா 39.45%, 85,821 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏவோட 2024 டைப் வச்சுட்டாங்க. ஸோ அலைன்ஸ் வந்து ஏற்பட்ட காரணத்தினால என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சில அமைப்புகளும் சில சிறிய கட்சிகளும் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. இதில் பாமகவும் மட்டும்தான் வெளியே போயிருந்தாங்க. ஸோ பாமகவை வந்து இப்போ என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நயனார் நாகேந்திரன், அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா அவர்களும் மிகப்பெரிய அளவில் அவங்க வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ பாஜகவுக்கு இந்த இடத்துல அதிமுகவோட பலமும் என்டிஏவோட பாஜக பலமும் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாயனார் நாகேந்திரன் அவர்கள் பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியை கண்டிப்பாக கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவரோட சொந்த தொகுதியாக இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் அவர் வந்து 2016 மட்டும் ஒரு சிறிய அளவிலான ஒரு 0.10%, அதாவது 500 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாரு. ஸோ அதனால அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட்டே அந்த இடத்துல இருந்து தவறி போயிடுச்சு. ஸோ அதனால வந்து மிகப்பெரிய அளவில் டிசப்பாயிண்டட் ஆகி அதிமுக இருந்து விலகி மறுபடியும் வந்து பிஜேபியில் இருந்தாரு. ஸோ பிஜேபியில் இருந்து 8 வருஷம் ஆனங்காட்டி இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தலைவர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில தலைவர் போஸ்ட் வந்து பாஜக கொடுத்த காரணத்தினால அவர் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு மக்களே. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 34.73%, 75,555 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் கண்டிப்பாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அனைத்து தொகுதிகளையும் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெற வைக்கணும்.
அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப திருநெல்வேலிக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல ஏறியிருக்கு. ஏன்னா, நயினா நாகேந்திரன் அவர்கள வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வியடையச் செய்யணும் அப்படிங்கிறத திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வந்து வியூகங்கள் வகுத்துட்டு இருக்காங்க. அது திருநெல்வேலி மாவட்டத்துக்கும், திருநெல்வேலி தொகுதிக்கும் அது செட் ஆகுமா? ஏன்னா, நயினா நாகேந்திரன் அவர்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 2001ல இருந்து இந்த தொகுதிய மிகப்பெரிய அளவுல கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில எப்படி நடக்கப் போகுது? என்ன பண்ண போறாங்க? திமுக கூட்டணியோட அந்த வியூகம் எல்லாம் எப்படி செயல்பட போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 11.67%ம் 25,381 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தனிச்சு தான் எல்லா இடத்துலயும் போட்டியிடுவாங்கங்கிறத உறுதியா சொல்லியிருக்க காரணத்தினால, கண்டிப்பா இந்த இடத்துலயும் தனிச்சு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அப்படி தனிச்சு போட்டியிட்டாங்க அப்படின்னா, 11.67% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, சீமான் அவர்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு கொள்கை ரீதியான நபர்கள் வந்து அவரோட இணைந்த காரணத்தினால, மிகப்பெரிய அளவுல அவரால சோபிக்க முடியலனாலும், வெற்றி விகிதங்கள குறைக்கிற அளவுக்கோ, இல்ல அத தடுக்கிற அளவுக்கோ வந்து நாம் தமிழருக்கு இந்த கடந்த 6 ஆண்டுகள்ல அதாவது எப்படி சொல்றதுன்னா, 2019க்கு அப்புறம் நடந்த தேர்தல்கள் 2 தேர்தல்களிலுமே இவர் ஒரு மாஸ்டர் மைண்டா அதாவது ஒரு கீ பாயிண்ட்டா இருக்காரு. ஸோ இந்த கீ தான் வந்து திமுகவையே வந்து 52 தொகுதியில வந்து அதிமுகவ தோல்வியடைய வச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியும். அதுக்கு கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு உந்துகோலா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. வாக்குகள மிகப்பெரிய அளவுல இவிங்க பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து தமிழகத்துக்கு புது வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 12.24%ம் 26,635 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட நிலை வந்து திருநெல்வேலியில நாயனார் நாகேந்திரன் அவர்கள மீறி வந்து வாக்குகள் எப்படி வாங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதாவது இப்போ வந்து தாவேக்கால இருக்க அவர் வந்து தேர்தல் அமைப்பு பொறுப்பு கொங்கு மண்டல தேர்தல் அமைப்பு பொறுப்பாளரா வந்து அவருக்கு வந்து ஒரு பதவி குடுத்துருக்காங்க. ஆனா வந்து நாயனார் நாகேந்திரன் அவர்கள நான் டெபாசிட்ட இழக்க செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு உத்வேகமா எடுத்துட்டு, திருநெல்வேலி மாவட்டத்தையும் அவர் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல அவர் போராடிட்டு இருக்காரு. ஏன்னா நாயனார் நாகேந்திரன் அவர்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள மிகப்பெரிய அளவுல ஏன்னா அந்த கூட்டணியிலிருந்து விலக்குனது அப்படிங்கிறத அவர் ஒரு சொன்ன காரணத்தினால அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுல இப்படி இருந்துச்சு அப்படின்னா, முன்கூறிய வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 39.45% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணி பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வலு சேர்த்த தொகுதியா இருக்க காரணத்தினால, ஒரு தலைவரோட தொகுதி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, கண்டிப்பா அது வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கு போராடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ பாஜக இது சிங்கிள் ஷாட்டா வந்து திமுகவோட சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, போன தடவ பார்த்தீங்க அப்படின்னா, 2024 தேர்தல் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நயனா நாகேந்திரன் அவர்கள் தனிச்சு இந்த இடத்துல வந்து அதாவது என்டிஏவே இருந்தாலும், இந்த இடத்துல வந்து தனிச்சு 34% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா 8% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3, 4% வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால, இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பலம் மிகப்பெரிய அளவுல குறைந்து தான் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 34.73% வாக்குகள் மட்டும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க இந்த தடவ கண்டிப்பா வந்து திருநெல்வேலி மாவட்டத்த 4 தொகுதிகளையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த உறுதி வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா, போன தடவையே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த ராதாபுரம் அந்த ஒரு நாங்குநேரி இந்த மாரி ஒரு 2 தொகுதிகள தான் கைப்பற்றுனாங்க. மீதி வந்து அதிமுக கைப்பற்றின காரணத்தினால, இந்த தடவ வந்து முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டத்த ஏன்னா இந்த தொகுதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தென்னாட்டிலேயே திருநெல்வேலிய மட்டும் திமுகவால கொஞ்சம் கைப்பற்ற முடியாம இருக்க காரணத்தினால, அதுக்கு அதுக்கு ஃபுல் பொட்டன்ஷியலோட ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்காரு அப்படின்னு அதில சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில அந்த ஃபோக்கஸ் எப்படியெல்லாம் செயல்பட போகுது, என்ன பண்ண போறாரு, இல்ல வெற்றி பெறும் அளவிற்கு என்ன அந்த நிர்வாகிகள் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 11.67% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா தனிச்சு போட்டியிட்ட நாம் தமிழருக்கு இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதே கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து அதிமுகவோட இவங்க இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, அதிமுகவோட சேர்ந்து நாம் தமிழரும் வந்து மிகப்பெரிய வெற்றியை இங்க பதிவு செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா இது பாஜகக்கான தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால
நாம் தமிழர் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களோட கூட்டணி மஸ்ட்டு திமுகவோட கூட்டணியில இருப்பாங்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டா சொல்லப்படுது. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட நாங்க இணைந்து செயல்பட மாட்டோம். நாங்க தனிச்சே வந்து எல்லா தொகுதிகளையும் சந்திப்போம் அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் தெளிவுபட தெரிவித்த காரணத்தினால, இந்த வாக்குகள் வந்து இப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஆனா, இவங்களுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகள பற்றி இப்ப வரைக்கும் அவங்க எங்கேயுமே விவாதிக்கல. ஸோ கூட்டணிகளோட சேருவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால, அது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம்.